தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 95வது அதிகாரமாக உள்ள மருந்து என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 946வது திருக்குறளை பற்றி அறிந்து தெளிவடைய காத்திருக்கின்றோம். மருந்து என்பதற்கு உடலுக்கேற்ற உணவினை பசி அறிந்து அளவோடு உண்ணுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 946வது திருக்குறளுக்கு செல்வோம். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேர் இறையான்கண் நோய். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அளவோடு உண்பவனுக்கு இன்பம் எவ்வாறு நிலைத்து நிற்குமோ அதே போன்று அளவில்லாமல் உண்பவனிடம் துன்பம், அதாவது நோய் என்ற துன்பம் நிலைத்து நிற்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: அளவோடு உண்பவனுக்கு இன்பம் எவ்வாறு நிலைத்து நிற்குமோ அதே போன்று அளவில்லாமல் நிறைய உண்பவனுக்கு நோய் என்ற துன்பம் நிலைத்து நிற்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். அதாவது எந்த ஒரு பொருளையும் அளவோடு உண்டால் நமக்கு எந்தவித நோயும் அண்டாது என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும். நன்றி, வணக்கம்.